ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த க்யூட்டான ஹோம் கிச்சன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன்னு ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹோம் கிச்சனோட மேல் பார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு டார்க் கலர் நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டார்க் கலர் த்ரெட்டில் மேஜிக் சர்க்கிள் போடணும். மேஜிக் சர்க்கிளில் ஒரு செயின் போட்டு சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷன் போடணும். 6 சிங்கிள் க்ரோஷன் போட்டோன்னே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? பொறுமையாக போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல். சிக்ஸ் போட்டோன்னா இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். செகண்ட் ரவுண்டு இந்த மாதிரி வேறு கலர் த்ரெட்டு இல்லைன்னா மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு சிங்கிள் க்ரோஷனும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷன் போடணும். மொத்தம் 6 சிங்கிள் க்ரோஷன். செகண்ட் ரவுண்டு 6 சிங்கிள் க்ரோஷன். ஆறு சிங்கிள் க்ரோஷன் போட்டுட்டு தேர்ட் ரவுண்டு அது மேலேயே போடணும். அப்படியே ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷன் மேலேயே தேர்ட் ரவுண்டு போடணும். இதுக்கெல்லாம் ஸ்லிப் ஸ்டிச்லாம் எதுவும் போடக்கூடாது. அப்படியே கண்டினியூஸாக ரவுண்ட்ஸ் வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தேர்ட் ரவுண்டுக்கு மார்க்கர் எடுத்து மாற்றிட்டேன், த்ரெட் எடுத்து மாற்றிட்டேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷன் போடணும். அதுதான் சிங்கிள் க்ரோஷன் இன்க்ரீஸ். சிங்கிள் க்ரோஷன் இன்க்ரீஸுன்றது ஒரு ஸ்டிச்லேயே 2 சிங்கிள் க்ரோஷன் போடணும். அதுதான் மொத்தம் இந்த ரவுண்டில் 12 சிங்கிள் க்ரோஷன் வரும். இப்போ அடுத்த ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு. இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷன் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷன் போடணும். மொத்தம் இதுலேயே 12 ஸ்டிச்சஸ் வருது. இப்போ ஃபிஃப்த் ரவுண்டு. வீடியோ லாங்காக போகுன்றதுக்காக நான் ஷார்ட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் பொறுமையாக போடுங்க. சரிங்களா? ஃபிஃப்த் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷன், செகண்ட் ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷன், அதாவது 1 சிங்கிள் க்ரோஷன் தென் 1 இன்க்ரீஸு. சரிங்களா? மொத்தம் இந்த ரவுண்டில் 18 சிங்கிள் க்ரோஷன் வரும். அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ரவுண்டுங்க. சிக்ஸ்த்து ரவுண்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷன் ஸ்டிச்சில் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷன். மொத்தம் 18 ஸ்டிச்சஸ் தான் இதுலேயும் வரும். இப்போ செவன்த் ரவுண்டுங்க. செவன்த் ரவுண்டு 1 சிங்கிள் க்ரோஷன் 1 சிங்கிள் க்ரோஷன் 2 ஸ்டிச்சஸ் போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷன். மூணாவது ஸ்டிச்சில் சேம் ஸ்டிச்லேயே 2 சிங்கிள் க்ரோஷன், ஒரு இன்க்ரீஸ் போடணும். சரிங்களா? 1 சிங்கிள் க்ரோஷன் 1 சிங்கிள் க்ரோஷன், அடுத்து ஒரு இன்க்ரீஸு. சரிங்களா? மொத்தம் இதில் டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் வரும். பொறுமையாக போடுங்க. நான் வீடியோ ரொம்ப லாங்காக போகுதுன்ட்டு நான் ஃபாஸ்ட்டாக இதில் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பொறுமையாக போடுங்க. நான் மேலே கொடுத்துருக்குற பேட்டர்னை எழுதி வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. சரிங்களா? மேலே இருக்கிற பேட்டர்னை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது.
இப்போ 8th ரவுண்டு. 8th ரவுண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு சிங்கிள் க்ரோஷன். டோட்டல் வந்து 24 சிங்கிள் க்ரோஷன். கொஞ்சம் ஆங்கிள் மாறிடுச்சு, அதனால கீழாக தெரியுது. இப்போ 9th ரவுண்டுங்க. இதில் வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷனாக 3 சிங்கிள் க்ரோஷன் போடணும் 3 ஸ்டிச்சில். அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ், சேம் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். மொத்தம் 3 சிங்கிள் க்ரோஷன், அடுத்து 1 இன்க்ரீஸ். மொத்தம் இது டோட்டலாக 30 ஸ்டிச்சஸ் வரும் இந்த ரவுண்டில். சரிங்களா? 1 1 1 தென் இன்க்ரீஸ் 1. சரிங்களா? 9th ரவுண்டு பொறுமையாக போடுங்க. அடுத்து 10th ரவுண்டுங்க. இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷன் வந்து எல்லா ஸ்டிச்லேயும் போடணும். மொத்தம் டோட்டல் வந்து 30 ஸ்டிச்சஸ்ங்க. இதுதான் அப்பர் போர்ஷனோட லாஸ்ட் ரவுண்டு. அடுத்தது பெட்டல்ஸ் மாதிரி வர ஷேப்பு தான் நம்ம போட போகிறோம். ஒரு அமிரூமி டைப் பண்ணணும்னா எப்பயுமே எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் ஒரு நோட் எடுத்து பேனா எடுத்து ஃபஸ்ட்டு பேர்ட்டை நல்லா வீடியோ பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமா போட ஆரம்பிங்க. அப்போ தான் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வரும். நான் 15 வருஷமாக போடுறேன். நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். இப்போ தாங்க இது வந்து இப்போ அந்த பெட்டல்ஸ் மாதிரி வருது இல்லைங்க, அந்த ஷேப்பு, அந்த ரவுண்டு இப்போ போடணும். இந்த பெட்டல்ஸ் வந்து போடுறது வந்துங்க, நம்ம சிங்கிள் க்ரோஷன் ஆல்ரெடி போட்டோம்ல, அதில் வந்து செயின் மாதிரி என்ன அந்த ஸ்டிச் தெரியலைங்க, அதில் ஃப்ரண்ட் லூப்பில் இந்த ஸ்டிச் போடணும். சரிங்களா? ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடணும். பேக் லூப்பில் வந்து நம்ம பேக் சைடு கீழே இருக்கிற போர்ஷன் ஒயிட் கலர் த்ரெட்டில் போடுவோம். இப்போ நம்ம போடுறது ஃப்ரண்ட் லூப்பு, செயின் மாதிரி தெரியும் தாங்க, ஓவல் ஷேப்பில். அதில் ஃப்ரண்ட் சைடு இருக்கிற லூப்பில் போடுவோம். சரிங்களா? உங்களுக்கு ஃப்ரண்ட் லூப் தெரிலனா பாருங்கள், வீடியோ ஃப்ரண்ட் லூப் ஸ்டிச்சுன்னு போட்டிங்கன்னாவே யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வரும், அதை பார்த்து ஸ்டிச் கற்றுக்கலாம். இல்லை நானே மேக் பண்ணி போடுறதுனாலும் போடுறேன், ஃப்ரண்ட் லூப்பு பேக் லூப் ஸ்டிச்லாம். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் லூப்பில் ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணுங்க. நெக்ஸ்ட்டு சேம் ஸ்டிச்சிலேயே வந்து 3 டிசி போடணுங்க. டபுள் க்ரோச்செட் 3 போடணுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். சரிங்களா? நான் திரும்பவும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 3 டிசி, அடுத்த ஸ்டிச்சில் 3rd ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? மொத்தம் 3 ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 3 டிசி, ஒரு ஸ்லிப் ஸ்டிச். சரிங்களா? மொத்தம் 5 ஸ்டிச்சஸ் வரும். 1 3 1. சரிங்களா? இதை ரிப்பீட்டடாக இதே மாதிரி திரும்ப 9 டைம்ஸ் போடணும். மொத்தம் 10 பெட்டல்ஸ் வருங்க இந்த ரவுண்டில். 10 பெட்டல்ஸ் வரும். லாஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பெட்டல் ஸ்லிப் ஸ்டிச்லேயே லாஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? 1 ஸ்லிப் ஸ்டிச், 3 டிசி, 1 ஸ்லிப் ஸ்டிச். இதையே நம்ம கண்டினியூ பண்ணுங்க. அதே பெட்டல் மாதிரி வந்துடும். டிசின்னு வந்து பெருசாக இருக்கிறதுனால பெட்டல் ஷேப் வந்துடுங்க. பொறுமையாக போடுங்க, கரெக்டாக வரும். எழுதி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு பேட்டர்ன்ஸ்லாம் எழுதி வச்சுக்கிட்டு போடுங்க. 3 டிசி போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோன்னே அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்துடுங்க. நான் நிறைய டாய்ஸ்லாம் போட்டிருக்கேங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கிட்டத்தட்ட 12-13 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். எத்தனை வருஷம் சரியாக தெரியல. சரிங்களா? நான் அமீரூமி டாய்ஸ் நிறைய போட்டிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். இனிமேல் வர வீடியோஸ்லாம் சின்ன சின்ன அமீரூமி டாய்ஸ்லாம் நிறைய போட்டு காமிக்கிறேன். கீ செயின், மொபைல் பவுச் எல்லாமே போட்டு காமிக்கிறேங்க. முடிஞ்சளவு 10 days ஒன்ஸ் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த ரவுண்டு.
ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுப்போங்கள, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இந்த ரவுண்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் போர்ஷன் தான் போட போகிறோம். பாருங்கள், கோன் ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், விரித்து பார்த்தா உள்ள பேக் லூப்ஸ்லாம் தெரியும் பாருங்கள். அதில் தான் நம்ம ஒயிட் கலர் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம போட போகிறோம். இப்போ பேக் லூப் தெரியுது இல்லைங்க, அதில் ஃபஸ்ட்டு பேக் லூப்பில் நம்ம ஒயிட் த்ரெட்டை வந்து ஜாயின் பண்ணணுங்க. எனி லைட் கலர் உங்கள் சாய்ஸ் தாங்க. ஜாயின் பண்ணி ஒரு செயின் போட்டு ஜாயின் பண்ணி அதை நல்லா நாட் போட்டுக்கணுங்க. அப்போ தான் வந்து உருவிட்டு வராது. அப்புறம் திரும்ப நம்ம ஆரம்பிச்சிடணும். அதே ஸ்டிச்லேயே ஜாயின் பண்ண அதே சேம் ஸ்டிச்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷன் போடணும். ஒரு செயின் போட்டு அதே எந்த லூப்பில் விட்டோமோ அதுலேயே ஒரு சிங்கிள் க்ரோஷன் போடணும். அப்புறம் கண்டினியூஸாக எல்லா பேக் லீப்லேயும் ஒவ்வொரு லூப்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷன் போடணுங்க. மொத்தம் டோட்டலாக வந்து இதில் வந்து 30 சிங்கிள் க்ரோஷன் வரும், 30 ஸ்டிச்சஸ் வரும். பேக் லூப் நல்லாவே தெரியுங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா பேக் லூப் நல்லாவே தெரியும். அதில் ஒவ்வொன்றா விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷன் போட்டு இது வந்து திரும்ப வந்து லாஸ்ட்டுக்கு வந்தோன்னே நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷன் போட்டிருப்போம்லைங்க, செயின் ஒன்று போட்டு சிங்கிள் க்ரோஷன் போட்டிருப்போம்லைங்க, அந்த சிங்கிள் க்ரோஷன் மேலேயே நம்ம செகண்ட் ரவுண்டோட சிங்கிள் க்ரோஷன் போட்டுருந்தோங்க. எப்பயுமே வந்து இந்த இதுலையும் எப்பயுமே அமிக்ரூமி டைஸில் மட்டும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி ஒரு அன்ஷேப்பாக வருங்க, நல்லா இருக்காது பார்க்க. அதனால் கண்டினியூஸாக போட்டால் தான் வந்து ஷேப் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷன் மேலேயே பாருங்கள், தெரியுதுங்களா, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷன் மேலேயே நம்ம செகண்ட் ரவுண்டு அப்படியே ஆரம்பிச்சுக்கணும். ஆனால் ஒரு மார்க்கர் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷன் மேலேயே நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷன் போடுறேன். இதை வந்து அதர் கலர் த்ரெட்டு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எத்தனை ரவுண்ட்ஸ் போட்டிருக்கோன்னு நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுங்க மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ரவுண்டு முடிக்கக்குள்ளேயும் நம்ம எந்த ரவுண்டுன்னு நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கணும். எழுதி வச்சுருந்து தான் நான் எப்போவுமே எழுதி வச்சுக்கிறதுல ஒவ்வொரு ரவுண்டு ஃபினிஷ் பண்ண பென்சிலில் டிக் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. நான் எப்பயுமே எந்த வீடியோ பார்த்தாலும் அப்படி தாங்க பண்ணுவேன் எப்போதுமே. இப்போ அதே வந்து அந்த ஒயிட் போர்ஷனே வந்து மொத்தம் 9 ரவுண்ட்ஸ் போடணுங்க. மொத்தம் வந்து ரவுண்டு 12லேருந்து ரவுண்டு 20 வரைக்கும் போடணுங்க. நம்ம 12 தான் ஸ்டார்டிங் பேக் லூப் போடுறது. அதுக்கப்புறம் 20 வரைக்கும் மொத்தம் 9 ரவுண்ட்ஸ் வந்து போடணுங்க. போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த ஹோம் கீச்சைனோட அதர் பார்ட்ஸ்லாம் ஷூ பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், இந்த விண்டோவை தான் நம்ம ஷூ பண்ண போகிறோம். விண்டோவுக்கு டார்க் கலர் த்ரெட் எனி கலர் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜன்னல் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன் நம்ம அதை அப்படியே விட்டுறோம்னா இந்த ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் வந்து உள்ளார போயிடும் த்ரெட்டெல்லாம், இல்லைன்னா வெளியவே தெரியும், அசிங்கமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அந்த ஓப்பன் பிளேஸை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அது புரியும் உங்களுக்கு, போட போட உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு விண்டோ ஸ்டிச் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை வந்து பின்பக்கமாக நாட் போட்டுட்டு கட் பண்ணிடணும். அதுக்காக தான் ஸ்டார்டிங்கே நம்ம வந்து இந்த விண்டோலாம் ஸ்டிச் பண்ணிடுறது. முன்னாடி த்ரெட்டெல்லாம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்போ வந்து முன்னாடி ஒரு ஸ்டோனோ இல்லை பீட்ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லைங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிடலாம்.
இல்லை அதுக்குமே சிங்கிள் க்ரோஷன் வந்து ஒரு 6 போட்டு கூட நீங்கள் வேறு கலரில் போட்டு கூட அந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணலாம். என்கிட்ட இந்த பட்டன் பிளாஸ்டிக் பட்டன் இருக்கிறதுனால நான் வந்து அதை வந்து க்ளூ போட்டு ஒட்டிடுறேன். பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி பட்டன் இல்லாதவங்க 6 சிங்கிள் க்ரோஷன் வந்து மேஜிக் சர்க்கிளில் போட்டு அதை அந்த இடத்துல வந்து வச்சு தைச்சிடலாம். இல்லைன்னா க்ளூ போட்டு கூட ஒட்டிடலாம். இப்போ வந்து பிளாஸ்டிக் பீட்ஸை டெக்கரேட்டுக்காக நான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுறேங்க. உங்கள்கிட்ட பீட்ஸ் இல்லைனாலும் வெறும் கீரிங்கை வச்சே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீரிங்கு லாஸ்ட் செயினில் வந்து ஒரு 5-6 தடவை உள்ள நூல் விட்டு விட்டு எடுத்தோம்னா நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த ஊசியை வந்து உள்ளே விட்டுடணும். உள்ளே விட்டு அதர் சைடு எடுத்துடணும். எடுத்து பேக் சைடு வந்து நம்ம நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். அதர் சைடு எடுத்துக்கிறோம். நாட் போட்டு கட் பண்ணிடணும். எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அதை நாட் போட்டு செக்யூர் பண்ணி அந்த த்ரெட்டையும் கட் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ கீ செயினும் தைச்சிட்டோம், விண்டோவும் தைச்சிட்டோம், அந்த பட்டனையும் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னா, அந்த நம்ம எடுத்தோம்ல அதில் வந்து அந்த ஸ்டிச்சில் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2 போத் சைடும் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி 2 ஸ்டிச்லேயும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷன் போடணும். சரிங்களா? இப்போ 30 ஸ்டிச் இருக்குல்ல, அதை ஹோல்ட் பண்ணோம்னா 2 சிங்கிள் க்ரோஷனும் ஒட்டுக்கா தெரியும். 2 சிங்கிள் க்ரோஷனுக்குள்ளேயும் ஹோலில் விட்டு நம்ம 1 சிங்கிள் க்ரோஷனாக போடணும். மொத்தம் 30 சிங்கிள் க்ரோஷனை ஹோல்ட் பண்ணி 15 சிங்கிள் க்ரோஷனாக போடணும். நம்ம அதை போட்டுக்கிட்டே வர வர அந்த கேப் 2ம் அப்படியே க்ளோஸ் ஆகிடுங்க. ஹோல்டு பண்ணி 2 பக்கம் இருக்கிற சிங்கிள் க்ரோஷன் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷன் போடணும். சரிங்களா? அப்படியே அந்த கேப் ஃபில் ஆகிடும். மொத்தம் இந்த ரவுண்டில் லாஸ்ட்டு ஃபைனல் 21th ரவுண்டு இது. 21 ரவுண்டில் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டில் மொத்தம் 15 சிங்கிள் க்ரோஷன் இதில் நம்ம போடுறோம். 15 சிங்கிள் க்ரோஷன் போட்டு முடித்தோன்னே லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். சரிங்களா? லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த நூலை கட் பண்ணிடுறோம். லாஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷன் பக்கத்துலேயே நம்ம நீடியில் விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளார நம்ம ஹைட் பண்ணி விட்டுறணும். நம்ம ஹூக்கை வச்சு நம்ம வந்து ஹைட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் த்ரெட்டு வந்து வெளியே தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டு அந்த த்ரெட்டை எடுத்துக்கணும். எடுத்து வெளியே விட்டு கட் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா த்ரெட்ஸையும் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்து விட்டுட்டோம்னா வெளியே வந்து நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு டாயோ கீச்செயினோ எதுவுமே பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த கீச்செயின் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஷோ பண்ணணும். எதுனா டோர் பார்ட்டு, டோர் மாதிரி இருக்கு இல்லைங்க, அதில் டார்க் கலர் த்ரெட் எடுத்துக்கணும். இப்போ இந்த டோர் பார்ட் பின்ன போகிறோம். இது எப்படின்னா 4 செயின்ஸ் போட்டுக்கணும். ஒரு செயின் விட்டு தேர்டு செயின் ஹூக்கை விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷன் போட்டுக்கிறோம். அப்புறம் செகண்ட் செயின்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷன், மொத்தம் 2 சிங்கிள் க்ரோஷன் போட்டுக்கிறோம். 3வது செயின், அதாவது லாஸ்ட்டு செயினில் 5 சிங்கிள் க்ரோஷன் போட்டுக்கிறோம். சரிங்களா? லாஸ்ட்டு செயினில் 5 சிங்கிள் க்ரோஷன் போட்டுக்கிறோம். போட்டு திருப்பிக்கிறோம். அந்த லாஸ்ட்டு 2 செயினில் 5 சிங்கிள் க்ரோஷன் போட்டு திருப்பிக்கிட்டோம்னா மீதி இன்னும் 2 லூப் தெரியும். அதில் 2 சிங்கிள் க்ரோஷன் போட்டுக்கிறோம். சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 4 செயின், 1 செயின் விட்டுட்டு தேர்டு செயின் ஹூக்கை விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷன் போட்டு திரும்ப வந்து போடணும். கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோம் கீச்செயின் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கீ செயின். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுத்து கிஃப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.